السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது ஸாலிஹீன் பாடம் 123. இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபினுடைய 123ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இன்றைய பாடத்தில் பாபுல் அம்ரி பில் மஅரூஃப் வன்னஹி அனில் முன்கர் என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடிய அந்த ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாக ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது ஸாலிஹீனுடைய 123ஆம் நாள் பாடத்தில் நாம் ஒரு ஹதீஸை பற்றிய ஒரு விஷயத்தை நாம் பேச இருக்கின்றோம். அந்த ஹதீஸாகிறது ஒரு கூட்டத்தை போல என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸினுடைய தலைப்பை நாம் அமைத்திருக்கின்றோம். அப்ப இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபரை பார்த்து ஒரு கூட்டத்தோடு ஒப்பிட்டு, இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களை போலதான் இந்த நபரும் என்பதாக நமக்கு குறிப்பிட்டு நமக்கு ஒப்பிட்டு காட்டுவார்கள். அந்த ஒரு செய்தி தான் இந்த ஹதீஸ்ல சொல்லப்படுது. அப்போ அது எப்படிப்பட்ட நபருன்னு சொன்னா, அல்லாஹ்வினுடைய அந்த தண்டனைக்குரிய விஷயம், அல்லாஹ் எதெல்லாம் தடுத்திருக்கிறானோ, எதெல்லாம் அந்த உலகத்துல பாவம் என்பதாக, பாவமான காரியம் என்பதாக ஆக்கி வச்சிருக்கிறானோ, அந்த காரியத்தை எல்லாம், அந்த செயலை எல்லாம் விட்டுவிடக்கூடியவன், இன்னும் அந்த செயலை செயல்படுத்தக்கூடியவன், செய்யக்கூடியவன், அந்த செயலை விடக்கூடியவன். இவைகளுக்கு இந்த நபர்களுக்கெல்லாம் உதாரணம் எப்படின்னா, ஒரு கப்பல்ல பயணம் மேற்கொண்டு சீட்டு போட்டு குலுக்கிய கூட்டத்தாரின் உதாரணம் போன்றதாகும். இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு கப்பல்ல ஒரு கூட்டம் போயிட்டு இருக்குது. போயிட்டு இருக்கும் பொழுதே சீட்டுலாம் குலுக்கி போட்டுட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம். அந்த பொதுவா அந்த கப்பல்ல ஒரு கூட்டத்தார்கள்லாம் இருக்கிறாங்கன்னு சொன்னா, ஒண்ணு சில நபர்கள்லாம் அந்த கூட்டத்துல இருந்து மேல் தளத்துல இருப்பாங்க. சில நபர்கள் கீழ்த்தளத்துல அடித்தளத்துல இருப்பாங்க. இப்போ கப்பல் பல பார்ட்டாக இருக்குமா இல்லையா? கப்பல்ல பல வகையில் இருக்கும். ஒரே ஒரு இது கம்பார்ட்மெண்ட் மட்டும் இருக்காது. அந்த மாதிரி அந்த காலத்திலேயே ஒரு விஷயங்கள் இருக்கும். அடித்தளத்தில் இருக்கக்கூடிய மக்கள், மேல் தளத்தில் இருக்கக்கூடிய மக்கள் என்று 2 விதமாக பிரிச்சு வைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பாதி பேர் அங்க இருப்பாங்க, பாதி பேர் இங்க கீழ்த்தளத்தில் இருப்பாங்க. அப்ப என்ன விஷயம்னா, அந்த மேல் தளத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு தாகம் எடுத்தா அவர்களுக்கு தண்ணி இருக்கும். தண்ணி எல்லாம் அவங்களுக்கு தான் இருக்கும். ஓ அந்த சமயத்துல கீழ்த்தளத்துல இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் தண்ணீர் தேவைப்பட்டா மேல் தளத்துல உள்ளவங்கள்ட்ட வந்து
அந்த தண்ணீரை கொடுத்து செல்வாங்களாம். ரொம்ப தாக அடிச்சுன்னு சொன்னா மேல் தளத்துல போய் கொஞ்சம் தண்ணி தாங்கப்பா, ரொம்ப தாக அடிக்குது அப்படின்னு சொல்லி அந்த மேல் தளத்தில் இருக்கக்கூடிய அந்த நபர்களிடத்துல தண்ணீரை வாங்கி குடிப்பாங்க. வாங்கி குடிச்சிட்டு அவர்கள் சொல்வார்களாம், நம்ம இப்படியே மேல் தளத்தில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப சிரமம் கொடுக்குறோமே, தண்ணி நம்ம பக்கத்துல இருந்தா ரொம்ப ராகத்தா இருக்குமே, நம்ம தேவையில்லாம இந்த மேல் தளத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட போய் கேட்கிறோம், அவங்களும் ரொம்ப சிரமப்பட்டு கொடுக்குறாங்க, ஒரே கேட்கறானப்பா இவன் என்னப்பா ஒரே தண்ணி கேட்கிறானே அப்படின்னு சொல்லி அவர்களுக்கும் ரொம்ப சிரமம் இல்லையா? அப்ப அவர்களுக்கு நாம் சிரமத்தை ஏன் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஐடியா பண்றாங்கன்னா, அந்த கீழ்த்தளத்துல தானே இருக்கிறாங்க, கப்பலுடைய கீழ்த்தளம். அப்ப அந்த கப்பலுடைய அவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து கீழே பார்த்தா கடல். அப்போ அந்த கடல் தண்ணியை நம்ம குடிச்சுக்கலாம். அந்த தண்ணீரை நாம குடிச்சு நம்ம தாகத்தை தீர்த்துக்கலாம். அதனால நம்ம இந்த கப்பல்ல ஒரு சின்ன ஓட்டைய போடுவோம். ஒரு துளைய போட்டு அங்க ஓட்டை போட்டு தண்ணீர் வருமா இல்லையா? ஓட்டை போட்டா அந்த தண்ணீரை நாம் குடித்துக் கொள்ளலாம் என்பதாக அவர்கள் திட்டம் தீட்டினார்கள் என்று சொன்னால் என்ன ஆகும்? அவங்க திட்டம் தீட்டி அந்த திட்டத்தை கரெக்டா அவங்க செய்யவும் செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அவர்கள் மொத்த நபர்களும் அழித்துருவாங்க. அந்த கப்பல்ல இருக்கக்கூடிய எல்லாரும் போயிருவாங்களா இல்லையா? ஒரு கப்பல்ல ஓட்டையை போட்டா தண்ணி உள்ள வந்து கப்பல் மூழ்கிருமா இல்லையா? அப்ப அந்த கப்பல்ல இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் மூழ்கி விடக்கூடியவர்களாக இருப்பார்கள், அழிந்து விடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதுபோல அப்போ அந்த துளை போடாமல் இருப்பதற்கு அந்த கீழ்த்தளத்தில் உள்ள நபர்களை மேல்தளத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் தடுக்க வேண்டும். தடுக்கலன்னு சொன்னா இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துரும். அதனால தடுத்துதான் ஆகணும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, இது போன்ற நபர்தான் அல்லாஹ்வினுடைய அந்த தண்டனைக்குரிய விஷயத்தை, அந்த பாவங்களை அல்லாஹ் தடுத்த விஷயத்தை செய்யக்கூடிய நபரும். அப்ப அந்த செய்யக்கூடிய நபரும் அந்த பாவத்துல ரொம்ப மூழ்கி இருப்பாரு, ரொம்ப ஆழமா போயிருவாங்க. ஒரு பாவத்தை விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும் சில பேருக்கு. அந்த பாவத்தை அவர் மூழ்கி கிடக்கிறாருன்னு சொன்னா அந்த பாவத்திலிருந்து அவரை தட்டி எழுப்பணும். அந்த பாவத்தை நீ செய்யாதப்பா அப்படின்னு சொல்லணும். எப்படி அந்த துளை போடாதப்பா, துளை போட்டா நீ அந்த ஓட்டை போட்டா கப்பல் ஃபுல்லா முழுங்கிரும்பா, அதனால நீ எந்த ஒரு துளையும் நீ போடாத அப்படின்னு அந்த கீழ்த்தளத்தில் இருக்கக்கூடிய மக்களை தடுப்பது போல இந்த பாவம் செய்யக்கூடியவர்களையும் தடுக்க வேண்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. ஏன்னா நல்லா விளங்கிக்குங்க, ஒரு கப்பலை ஓட்ட போட்டா போக போறது உயிர் தான், மௌத்து தான் வரும். ஆனால் அந்த பாவத்தில் மூழ்கி விட்டால் என்று சொன்னால் மௌத்து மட்டும் கிடையாது, மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய தண்டனை காத்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் நம்மை எல்லாம் பாதுகாப்பானாக. அப்ப அப்படிப்பட்ட தண்டனைக்குரியவராக அவரை நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள். நீங்கள் தடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய கரத்தினால் அவர்களை தடுத்துக் கொள்ளுங்கள். அவர்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஹதீஸ்ல சொல்ல வராங்க. இந்த செய்தி இங்க இடம்பெறுவதன் காரணமாக தான் ஒரு கூட்டத்தை போல என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸினை நாம் அமைத்திருக்கின்றோம். இப்போ இன்றைய பாடத்துல இந்த ஒரு ஹதீஸை பற்றி மட்டும்தான் நாம் பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 187வது ஹதீஸ். இந்த ரியாலு ஸாலிஹீன் கிதாபுல பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 187வது ஹதீஸ் என்பதாக சொல்றாங்க. அர்-ராபிஉ, இன்னும் இது 4வது ஹதீஸ். இந்த பாபுல் அம்ரி பில் மஅரூஃப் வன் நஹி அனில் முன்கர் என்ற இந்த பாடத்தின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸ்ல இது 4வது ஹதீஸாக இது இருக்கின்றது என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது, அனின் நுஅமான் இப்னி பஷீரின் ரதியல்லாஹு அன்ஹுமா, பஷீர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனான
நுஅமான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இருவரை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அப்போ மகனும் சஹாபி, வாப்பாவும் சஹாபி, வாப்பா மகன் இருவருமே சஹாபியாக இருக்கிறார்கள். ரதியல்லாஹு அன்ஹுமா. அப்போ அனின் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் இந்த நுஅமான் இப்னு பஷீர் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. கால அவர்கள் சொன்னார்கள், மஸலுல் காயிமி ஃபீ ஹுதூதில்லாஹி, அல்லாஹ்வின் தண்டனைகளை நிலைநிறுத்தக்கூடியவர்களுக்கும், வல் வாகிஇ ஃபீஹா பாவங்களிலே விழக்கூடியவர்களுக்கும் உதாரணமாகிறது. அதாவது நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர்களுக்கும், நன்மைகளை விடக்கூடிய மேலும் தீமைகளை செய்யக்கூடியவர்களுக்கும் உதாரணமாகிறது என்பதாக சொல்றாங்க. கமஸலி கௌமின், எப்படிப்பட்ட கூட்டம், இஸ்தஹமு அலா சஃபீனத்தின், ஒரு கப்பலின் மீது அவர்கள் சீட்டி குலுக்கிக் கொள்வார்களே, அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை போல என்பதாக சொல்றாங்க. மேல் தளத்தில் யார் இருக்க வேண்டும், கீழ்த்தளத்தில் யார் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சீட்டு குலுக்கி போட்டு பிரித்து கொண்டார்கள். ஃபஸார பஅதுஹும், எனவே அவர்களில் சிலர் மாறிவிட்டார்கள், அலாஹா மேல்தளத்தில் உள்ளவர்களாக மாறிவிட்டார்கள். வபஅதுஹும் இன்னும் அவர்களில் சிலர் அஸ்ஃபலஹா அந்த கப்பலின் கீழ்த்தளத்தில் உள்ளவர்களாகவும் அவர்கள் மாறிவிட்டார்கள். அப்போ சில பேர் அந்த படகினுடைய மேற்பகுதியில் உட்கார்ந்துருப்பாங்க. சில பேர் அந்த கப்பலினுடைய கீழ்ப்பகுதியில் உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப கப்பல் பல பாரட்டா பிரிப்பாங்க இல்லையா, பல பகுதிகளாக இருக்கும், 1-2 பகுதிகளாக இருக்கும். அப்ப அந்த பகுதியில அடித்தளத்துல சில பேர் இருப்பாங்க, மேல்தளத்துல சில பேர் இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. வகானல்லதீன ஃபீ அஸ்ஃபலிஹா, அந்த கப்பலின் கீழ்த்தளத்தில் உள்ள அத்தகையவர்களாக இருந்தார்கள். இதஸ்தகவ் மினல் மாஇ, தண்ணீரில் இருந்தும் அவர்கள் குடிக்க தேடினால், மர்ரு அவர்கள் செல்வார்கள், அவர்கள் வருவார்கள், அலா மன் ஃபௌகஹும் அவர்களில் மேல் உள்ளவர்களின் மீது அவர்கள் வருவார்கள். இப்போ அவங்களுக்கு தாகம் எடுக்குதுன்னு சொன்னா அந்த கீழே இருப்பாங்களா இல்லையா, அடித்தளத்தில் இருப்பாங்களா இல்லையா, அந்த அடித்தளத்துல இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு ஏதாவது தாகம் ஏற்படுது, கீழே தண்ணீரை வச்சிருக்க முடியாது, அவங்க வச்சு இல்லைன்னு வைங்க. அப்போ தாகம் எடுத்துச்சுன்னா மேலே உள்ளவங்கள்ட்ட போயிட்டு இருந்தா தண்ணி வாங்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு அமைஞ்சி மேல் உள்ளவர்கள்ட்ட போய் தண்ணி தாக அடிக்கன்னு சொன்னா மேல் உள்ளவர்கிட்ட போய் தான் தண்ணி கேட்பாங்க. அவர்கள் மேலுள்ளவரிடத்தை தண்ணி கேட்பாங்க. ஃபகாலு, அப்பொழுது அவர்கள் சொல்வார்களாம், லவ் அன்னா ஹரக்னா ஃபீ நசீபினா ஹர்கன், அதாவது நம் பகுதியில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை நாம் உடைத்து விட்டால், வலம் நுதிமன் ஃபௌகனா, நமக்கு மேல் உள்ளவர்களுக்கு நாம் தீங்களிக்க மாட்டோமே. அப்போ மேல் உள்ளவர்கள் நாம் எந்த ஒரு ஈதாவும் எந்த ஒரு சிரமமும் நாம் கொடுக்க மாட்டோமே என்பதாக அவர்கள் சொல்வார்களாம். அப்போ கீழே உள்ளவங்களாம் அடிக்கடி இப்ப மேல உள்ளவங்கள்ட்ட போய் கேட்கறாங்களே இல்லையா தண்ணி, இப்படி தண்ணி கேட்கறது மூலமா அந்த மேல உள்ளவங்களுக்கு சிரமம். தண்ணியை ஒரே கேட்டுக்கிட்டே இருந்தா ஒரே கொடுத்துக்கிட்டே இருக்கணும், என்னப்பா நீ ஒரே தண்ணி கேட்கிற அப்படின்னு ஒரு சிரமம் இருக்குமா இல்லையா அந்த மேல் தளத்த நபருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை சிந்திச்சு பார்த்து கீழ்த்தரத்தார்கள் சொல்வார்களாம், இந்த கீழ்த்தளத்துல இருக்கக்கூடிய அந்த நபர்கள்லாம் சொல்லுவாங்களாம், நம்ம வேணா எதுக்கு பேசாம தண்ணி கேட்டு நம்ம மேல போகணும், நமக்கு கீழே தானே தண்ணி இருக்கு, படகினுடைய கப்பலினுடைய ஒரு அடித்தளத்துல தான் நம்ம இருக்கிறோம், அந்த அடித்தளத்துல நம்ம எப்படியாவது இதுல ஒரு துளையிட்டு இந்த துளையிட்டு ஒரு ஓட்டையை போட்டு இதுல இருந்து நம்ம தண்ணி குடிச்சுக்கலாம், அப்படின்னு தண்ணி குடிச்சா என்ன அப்படின்னு அவர்கள் சொல்வார்களாம். சரிங்களா? அப்படி சொன்ன உடனே அந்த மேல்தளத்தில் உள்ளவர்கள் அந்த கீழ்த்தளத்தில் உள்ளவர்களை விட்டுவிட்டால், ஒமாராது இன்னும் அவர்கள் நாடிய ஒன்றை அவர்கள் தடுக்காமல் விட்டுவிட்டால், அப்போ யாரு இதனுடைய ஃபாயில் அந்த கீழ்த்தளத்தில் உள்ளவர்கள். அப்போ அந்த கீழ்த்தளத்தில் உள்ளவர்கள் அவர்கள் நாடிய அந்த ஒன்றை அவர்கள் தடுக்காமல் விட்டுவிட்டால், ஹலகு ஜமீஅன் அவர்கள் அனைவர்களும் அழிந்து விடுவார்கள். அப்போ அப்படி நினைக்கிறாங்க, தண்ணிக்கு கீழே கீழே தான் நமக்கு தண்ணி இருக்குது, பேசாம துளையிட்டு நம்ம தண்ணி எடுத்துடலாம், தண்ணி எடுத்துட்டா நம்ம தாகத்தை எங்கேயும் போவேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு சொன்னா,
அந்த நபர்களை யாரும் தடுக்கலன்னு சொன்னான். பையன் தரக்கூகும், அந்த கூட்டத்தாரில இருந்து அடித்தளத்தில் இருக்கக்கூடிய நபர்களை யாரும் தடுக்காமலும் ஒமா அராது இன்னும் அவர்கள் நாடிட்டாங்கன்னு சொன்னா. என்ன நாடிட்டாங்க? அந்த துளையிட்டு அந்த தண்ணீர் எடுக்கணும் நாடிட்டாங்கன்னு சொன்னா, ஹலகு ஜமியான், அவர்கள் அனைவர்களும் அழிந்து விடுவார்கள். போ தண்ணி உள்ள வந்துருமா இல்லையா? எப்படி அடித்தளத்தில் கொண்டு சிந்திக்காம அந்த இதை தோண்டினா தண்ணி எல்லாம் மொத்தமா வந்துருமா இல்லையா? கப்பல்ல தண்ணி ஏறிடுச்சுன்னா கப்பல் முழுகிரும். கப்பல் மூழ்கி தண்ணிக்குள்ள போயிரும். அப்போ அந்த கப்பல் இருக்கக்கூடிய எல்லாரும் ஒஃபாத் ஆகிருவாங்களா இல்லையா? அதைத்தான் சொல்றாங்க, எல்லோரும் அழிந்து விடுவார்கள் என்பதாக சொல்றாங்க. சொல்லிட்டு அவர்கள் கையின் மீது அவர்கள் எடுத்து விட்டால், இந்த இடத்துல அகதுக்கு தடுத்து விட்டால் என்பதா அர்த்தம் வச்சா பொருத்தமா இருக்கும். அப்போ அவர்கள் அவர்கள் கையின் மீது அவர்கள் எடுத்து விட்டால், நஜவ், அந்த மேல்தளத்தில் உள்ளவர்களும் வெற்றி பெற்று வருவார்கள். நஜவ், இன்னும் அந்த கீழ்த்தளத்தில் உள்ளவர்களும் வெற்றி பெற்று வருவார்கள். ஜமியான், ஒட்டுமொத்தமாக அந்த மேல்தளத்தில் அந்த கீழ்த்தளத்தில் உள்ள அனைவர்களும் வெற்றி பெற்று விடுவார்கள் என்று நமக்கு இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லி தருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக இந்த விஷயத்தை தான் நமக்கு கற்றுத்தராங்க. அப்போ ஒரு உதாரணத்தை சொல்றாங்களா இல்லையா? ஒரு பாவம் செய்யக்கூடிய நபர் ஒருத்தன், அவன் எப்படின்னா ஒரு கடல்ல பயணிக்கக்கூடிய அந்த நபர்களை போல, அந்த நபர்கள கீழ்த்தளத்தில் இருப்பாங்களா இல்லையா? அந்த கீழ்த்தல இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மாதிரி தண்ணியை தோண்டி நம்ம தண்ணி எடுக்கணும்னு நினைச்சிட்டா அவங்க எல்லாம் அழிஞ்சிருவாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு கெட்ட எண்ணம்னா என்ன? ஒரு முட்டாள்தனமான எண்ணம் தானே இது. படகை தோண்டி நம்ம கப்பலை தோண்டி எப்படியா தண்ணி எடுத்துலானுங்கிறது. இந்த முட்டாள்தனமான இந்த எண்ணத்தை யாரும் தடுக்கல, அவங்க நாடிட்டாங்கன்னு சொன்னா அவங்க அழிஞ்சிருவாங்க. அதுவே அவர்களை கை கொண்டு தடுத்துட்டோன்னு சொன்னா, நீங்க அப்பெல்லாம் செய்யக்கூடாதுப்பா, என்னப்பா நீங்க இப்படி பண்றீங்க, இந்த கப்பலை தோண்டினா நீங்க இதுல தொலையிட்டா எல்லா தண்ணியும் உள்ள வந்துடும், நம்ம எல்லாம் வஃபாத்தாயிரும் அப்படின்னு சொல்லி அவர்களை தடுக்கிறோம். அதனால நீங்க தோன்றதெல்லாம் முட்டாள்தனமா இருக்கு, அதனால இதெல்லாம் செய்யாதீங்கப்பா அப்படின்னு சொன்னா அவர்கள் வெற்றி பெற்றவர்களாக ஆகிவிடுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ரவாஹுல் புகாரி, இந்த ஹதீஸினை புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்கள் அறிவித்தார்கள் என்பதை நமக்கு சொல்றாங்க. அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாபுல் அம்ரி பில் மஅரூஃப் வன் நஹி அனில் முன்கர் என்ற தலைப்பின் கீழ், பாடத்தின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஒப்பிட்டு காமிக்கிறாங்க. புரியுதுங்களா? எப்படி ஒரு கப்பல்ல இருக்கிறவன் அவன் அப்படி அந்த எண்ணம் கொண்டு அப்படி தொலையிட்டு விட்டால் அவன் அழிந்திருவான். அவனை தடுத்துட்டன்னு சொன்னா வெற்றி பெறுவார்கள் என்று சொன்னால், அதுபோல ஒரு பாவம் செய்யக்கூடியவனும் அப்படிதான். பாவம் செய்யக்கூடியவன் தன்னுடைய முட்டாள்தனத்தினால், தன்னுடைய இயலாமையினால் அந்த பாவத்தை செய்கிறான். அந்த பாவத்தை செய்யறான்னு சொல்லிட்டு அவன் அப்படியே விட்டுற முடியுமா? அவனுக்கு தானே பாவம் வரும். இது மூலமா என்ன ஆயிட போகுது? அவன் பாவத்தை அவன் அனுபவிக்கட்டும், அவனுக்குரிய தண்டனை அவன் அனுபவிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டுட்டோம். அவனை விட்டுட்டு அந்த பாவத்தில் அவன் முழுசாக மூழ்கிட்டான்னு சொன்னா, அந்த பாவத்தின் மூலமாக எல்லாரும் அழிந்து விடுவார்கள். அந்த பாவம் செய்த அவனுக்கும் தண்டனை, அந்த பாவம் செய்ய விட்டவர்களுக்கும் தண்டனை. அந்த பாவத்தை தடுக்காம இருக்கிறாம இல்லையா? அந்த பாவத்தை தடுக்கிறதுங்கிறது ஒரு கடமை தானே. பாவத்தை எப்படி நன்மைகளை ஏவணுமோ அது போல பாவத்தை தடுப்பதும் என்பதும் இந்த பாடத்துல சம்மந்தப்பட்ட விஷயம்தான். இப்ப அந்த பாவத்தை தடுக்கலன்னு சொன்னா எல்லோரும் அழிந்து விடுவார்கள். தன்னுடைய கை கொண்டு அந்த பாவத்தை தடுப்பதன் மூலமாக அவர்கள் வெற்றி கொள்வார்கள், அவர்கள் வெற்றியாளராக அவர்கள் ஆகுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு விஷயத்தை அந்த கப்பலில் இருக்கக்கூடிய நபர்களோடு ஒப்பிட்டு சொன்னாங்களா இல்லையா? அதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாபுல் அம்ரி பில் மஅரூஃப் வன் நஹி அனில் முன்கர் என்ற இந்த தலைப்பின் கீழ் அமையக்கூடியதாக இது இருக்கின்றது என்று நமக்கு சொல்லித் தராங்க. அப்போ இந்த 187வது ஹதீஸ் பார்த்தாச்சு. இப்போ இந்த ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய சில வார்த்தைகளுக்கான அந்த அர்த்தங்களையும் அதை எப்படி வாசிக்கணும் என்பதையும் நமக்கு இங்கு தெளிவுபடுத்தி தராங்க பாருங்க. அல் காயிமு ஃபீ ஹுதூதில்லாஹி தஆலா, உயர்ந்த அந்த அல்லாஹு தஆலாவுடைய ஹுதூதில் உள்ள விஷயத்தில் நிற்கக்கூடியவன்.
அப்போ அந்த ஹுதூதில்லாஹி தஆலான்னு மேல ஒரு வார்த்தையை சொன்னாங்க. மானாஹு, அதற்கான மானா என்னவென்றால், அதற்கான அர்த்தம் என்னவென்றால், அல் முன்கிருலஹா, தண்டனைகளை, அல்லாஹுவால் தடுக்கப்பட்டவைகளை வெறுக்கக்கூடியவன். அவனை தான் இந்த காயும் என்பதை கொண்டு நாடுறாங்க என்பதை நமக்கு சொல்லி தராங்க. நீ சொல்றாங்க பாருங்க, அல் காயிமு ஃபீ தஃப்இஹா வ இஸாலத்திஹா, அந்த தண்டனைக்குரிய அந்த விஷயத்தை தடுப்பதனுடைய விஷயத்தில் நிலைத்து நிற்கக்கூடியவன். வ இஸாலத்திஹா, இன்னும் அந்த தண்டனைக்குரிய அந்த விஷயத்தை விட்டும் நீங்குவதனுடைய விஷயத்திலேயும் நிலைத்து நிற்கக்கூடியவனாக இருக்கிறான் என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை சொல்றாங்க. அல்லாஹு தஆலா தண்டனையான விஷயம், அல்லாஹ்விற்கு பிடிக்காத விஷயம், வேதனைக்குரிய விஷயம் என்னென்னலாம் வச்சிருக்கிறானோ, இப்ப எந்த செயலை செய்தால் அல்லாஹுடைய தண்டனை இறங்கும்னு சில செயல்கள் இருக்குதா இல்லையா, அந்த செயலை தடுக்கிறது, அந்த செயலை தன்னை விட்டும் அதை தடுத்து கொள்ளுதல், அதுல இருந்து அவன் நீங்கி கொள்ளக்கூடிய அந்த விஷயத்துல அவன் உறுதியாக நிற்கக்கூடியவனா இருப்பான். அப்போ அந்த செயலை காலத்திற்கும் நம்ம செஞ்சிடவே கூடாது. அந்த செயலை விட்டும் நம்ம தடுத்து வாழ வேண்டும். அந்த செயலை விட்டும் நாம் நீங்கி வாழ வேண்டும் என்ற விஷயத்தில் உறுதியோடு இருக்கக்கூடியவனாக இருப்பானே என்ற இந்த அர்த்தத்திற்கு இந்த காயிமு ஃபீ ஹுதூதில்லாஹ் என்ற ஒரு வார்த்தை வரும் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ இதுக்கு நம்ம அர்த்தம் பார்த்தாச்சுதான். இந்த ஹுதூதுக்கு என்ன அர்த்தம், ஹுதூதுக்கான அர்த்தம் நம்ம சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டா அதுக்கு பின்னாடி சொல்றாங்க, ஒல் முராது பில் ஹுதூதி, அந்த ஹுதூத் என்பதை கொண்டு நாட்டமாகிறது, மானஹல்லாஹு அன்ஹு, அல்லாஹு தஆலா எந்த ஒரு காரியத்தை விட்டும் தடுத்தானோ அந்த ஒன்றுதான் ஹுதூதாக இருக்கின்றது. அதுதான் இதனுடைய நாட்டமாக இருக்கு. இப்போ மேலேயே நம்ம சொன்னோம், அல்லாஹ் இந்த உலகத்துல எதெல்லாம் ஹராமான காரியம், எதெல்லாம் தடுத்து வைத்திருக்கின்றானோ, தடுக்கப்பட்ட காரியம் என்று எதெல்லாம் அந்த உலகத்துல இருக்குதோ அந்த காரியம் எல்லாமே ஹுதூது தான். அதை தான் நாட்டமாக கொண்டு இந்த இடத்துல ஹுதூத் என்பதாக நமக்கு போட்டிருக்கிறாங்க. இந்த விஷயத்த இங்க நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. இஸ்தஹமு, இஸ்தஹமு என்ற வார்த்தைக்கான அர்த்தமாகிறது. எங்க போட்டாங்க அது இஸ்தஹமு? மேல இந்த இடத்துல போட்டாங்க, கௌமின் இஸ்தஹமு என்பதாக. அது இஸ்தஹமு என்ற அர்த்தம் கதாரஉ, சீட்டு குலுக்கினார்கள் என்ற அர்த்தத்திற்கு இஸ்தஹமு என்பது வரக்கூடியதாக இருக்கின்றது என்பதை இங்கு நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். இங்கே சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளுக்கான முழுமையான அர்த்தத்தையும் நாம் முழுசாக நம்ம பார்த்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இன்றைய பாடத்துல இந்த 187வது ஹதீஸ் என்பதை குறித்தான ரிஜிமாக்களையும் அதற்குரிய முழுமையான அர்த்தங்களையும் விளக்கங்களையும் நாம் பார்த்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய பாடத்தில் இந்த 188வது ஹதீஸ் குறித்தான அந்த விஷயங்களையும் அதனுடைய தர்ஜுமாக்களையும் பற்றி நாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.